மதுரை கே நகரில் உள்ள ஆதார் சேவை மையத்தில் தென் மாவட்ட மக்கள் குவிந்துள்ளனர். பெயர் திருத்தம் பதிவு செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். இதுகுறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் ரஃபீக்கிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரஃபீக், ஒரு நீண்ட வரிசையை காண முடியுது. எதற்காக இந்த கூட்டம்? என்ன சொல்றாங்க மக்கள்? நிச்சயமாக மதுரை மாவட்ட நீதிமன்றம் எதிரே, அதாவது கே நகர் சாலையில் தான் இந்த கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டம் என்பது மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் ஆதாரில் ஏற்பட்டுள்ள பிழைகளை திருத்துவதற்காகத்தான் தற்போது மதுரை கே நகர் பகுதியில் உள்ள ஒன்றிய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய இந்த ஆதார் சேவை மையத்திற்கு வந்துள்ளனர். குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் தென் மாவட்டத்திற்கு ஒரே சேவை மையமாக இந்த சேவை மையம் உள்ளது. தற்போது பள்ளி, கல்லூரிகள் பேருந்து நிலையங்களும். விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. மாவட்டந்தோறும் ஒன்றிய அரசின் ஆதார் மையம் தேவை என்று மக்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். சிறு பிரச்சனை என்றாலும் மதுரைக்கு செல்லவே அறிவுறுத்தப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.